ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டி மேக்கப் ப்ரோ யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஒரு வேலையை பிடிச்சி பண்ணோம்னா அதில் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலுமே அது நமக்கு ஒரு மேட்டராகவே தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அப்படி எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லாக பாருங்கள். பிரைடல் மேக்கப் பொறுத்தவரை நமக்கு எப்பவுமே ஒர்க் இருக்காது. முகூர்த்த நாள் வரும்ல, அந்த டைம்ல மட்டும் தான் ஒர்க் இருக்கும். அது கண்டினியூஸா நமக்கு புக் ஆகலாம், ஒரே டைம்ல 2 ஆர்டர் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லு டைட்டா இருக்கும் அந்த டைம்ல மட்டும். ஸோ இதே மாதிரிதான் நமக்கு நவம்பர் 7, 8 கண்டினியூஸா புக் ஆயிருந்து, மார்னிங் ஈவினிங் அப்படின்னு. நவம்பர் 7 மார்னிங் முகூர்த்தம் லுக், ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஹோம் திருநெல்வேலி. ஸோ நம்ம கன்னியாகுமரில இருந்து திருநெல்வேலி வர போய் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நானும் ஒரு சிஸ்டரும் தான் போனோம். வரும்போதே ரொம்பவே டயர்ட். அப்புறமா வரும்போது கூட ஹைவேல வரலாம், ஈஸியா வரலான்னு ட்ரை பண்ணி எங்கெங்கெல்லாமோ சுத்தி லாஸ்ட் எப்படியோ வீட்டுக்கு சேர்ந்தோம். அப்பவுமே ரொம்ப டயர்டா தான் இருந்துச்சு. தென் நவம்பர் 8 மார்னிங் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைலும் ஒரு சாரி டிராப்பிங்கும் மட்டும் தான் நான் பண்ண வேண்டியது. ஸோ அதை பண்ண போயிட்டு இருக்கும்போது மார்னிங் 5 o'clock இருக்கும். நானும் எழும்பி டெய்லி மாதிரி போயாச்சு. போற வழில எப்படின்னா லைட்டா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரொம்ப இல்லை, லைட்டா தான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஸ்கூட்டில போயிட்டே இருக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செம்ம அடி, முட்டு ரோட்ல அப்படி இருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப யாருமே இருக்க மாட்டாங்க 5 o'clock ரோட்ல. ஸோ நானாவே எப்படி எல்லாமோ எந்திரிச்சு எடுத்து வந்துட்டேன். பட் செம்ம அடி, 2 முட்லையும் பிளட்டா வருது, கீழே காலில், அப்புறமா கை, எங்கெங்க அடிபட்டுனே சொல்ல முடியாது. அப்படி எப்படியோ நான் எலும்பி ஸ்கூட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். பட் இந்த பெயினை வச்சுட்டு என்னால் ஒர்க் பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ண முடியுமான்னு எனக்கே ரொம்ப டவுட்டா தான் இருந்துச்சு. போலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஸ்லேயே இருந்தேன். ஏன்னா எங்க வீட்டை விட கொஞ்சம் கிட்ட தான் நான் கீழே விழுந்தது. ஸோ வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். அப்புறம் தான் எப்படின்னா எப்பயும் போய் தான் ஆகணும். அவங்க நம்மள புக் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மினிட்ல வர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களும். ஸோ அதுக்காகவே நான் கிளம்பி போயிட்டேன். கொஞ்சம் கிட்ட தான், ஸோ ஒரு பக்கத்து ஊர் அந்த மாதிரி தான். அவங்க கிட்ட எதுவுமே காட்டிக்கல, நான் என் பாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கே ஃபீல் ஆச்சு, அது போற வர எனக்கு ரொம்ப பெயின். அதுவும் இல்லாம அந்த மழை வேற லைட்டா பெஞ்சிட்டு இருந்தா, அந்த தண்ணி எல்லாம் படும்போது அப்படியே சுருன்னு கவர்ந்தது எல்லா இடமும். பட் என்ன பண்றது, போய் தான் ஆகணும். போய் நானும் ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணும்போது ஹேர் ஸ்டைல் பண்றேன், சாரி டிராப்பிங் பண்றேன். எனக்கு அந்த பெயினே இல்லை. பட் சாரி டிராப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா நம்ம குனியும் போதெல்லாம் பெயின் இருந்துச்சு. பட் ஓகே, அந்த டைம்ல எனக்கு எப்படி ஒரு 1.5 hours ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. அப்புறமா ஒர்க் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது தான் அவங்க அதை பார்த்துட்டாங்க. ஏன்னா என்னோட பிளட் ப்ளீட் ஆயிட்டு இருக்கும்ல. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பட்டுச்சு, நான் ஒன்று சொன்னேன், இப்படி வரும்போது லைட்டா விழுந்துட்டேன் அப்படி. அவங்களும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படி இப்படின்னு, போகும்போது ஹாஸ்பிட்டல் போங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க. அப்புறமா வெளியே வர்றேன், செம்ம பெயின். அப்புறமா நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இது ஒரு 8 o'clock போல நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ரியல் பெயினே ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் பாடி பெயின், எங்கெங்கெல்லாமோ வலிக்குது, என்னன்னே சொல்ல தெரியாது, எலும்பவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பெயின். இதுல ஹைலைட் என்னன்னா, நமக்கு ஈவினிங் 3 o'clock அடுத்த மேக்கப் இருக்கு, அங்கேயும் போய் ஆகணும். அது எங்கன்னா அது நம்ம இங்க பக்கத்துலயும் கிடையாது, அதுவும் திருநெல்வேலி, அங்க போய் ஆகணும். ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோன்னா பண்ணிடலான்னு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. பண்ணி தான் ஆகணும், வேற வழியும் இல்லை, வர முடியாதுன்னு எப்படி லாஸ்ட் மினிட்ல சொல்ல முடியும். ஸோ இப்போ அப்படியே பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அடுத்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஃபுல் ரெயின், மழை. எப்படின்னா லைட்டாலாம் கிடையாது, நம்மளால போகவே முடியாது, அப்படி ஒரு அட்டா மழைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மழை, வெளியே போக முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னே தெரில. ஏன்னா நார்மலா இருந்தா கூட நான் எப்படியாவது ஸ்கூட்டி ஓட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவேன். பட் இங்க மழை வேற இருக்குது. மழையில ரெயின் கோட் போட்டுட்டு அப்படி இப்படின்னு கவர் பண்ற அளவு எனக்கு பாடியில ஸ்ட்ரென்த் இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ என்ன பண்றோன்னே தெரியாம இருக்கும்போது தான் நான் கிளைண்ட் கிட்ட கேட்கறேன், இப்படி இங்க ரொம்ப மழையா இருக்குது, அப்படி என்ன பண்றது. 2 மணில இருந்து 3 மணி வரை வெயிட் பண்ணிட்டே இருக்கும், மழை லைட்டா கூட நின்ன மாதிரியே இல்லை. பட் திருநெல்வேலியில கால் பண்ணி கேட்கறேன், அவங்க சொல்றாங்க இங்க மழையே இல்லை சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அங்கே பெருசாக மழை பெய்யாது. பட் இங்கே அப்படி ஒரு அடமழை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, போய் தான் ஆகணும். ஒன்று நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், நான் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி வரவா அப்படின்னா, அவங்களும் ஓகே நீங்கள் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுங்க, நான் பே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பி போயாச்சு. ஸோ ஆட்டோ அரேஞ்ச் பண்ணது
ரொம்பவே ஒரு வசதியான ஒரு விஷயம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு எனக்கு இப்படி அடிபட்டிருக்குங்கிறது தெரியாது. நான் மழையை வந்து சாக்கா சொல்லி தான் அவங்க கிட்ட வந்து ஆட்டோ அரேஞ்ச் பண்ணதே. ஸோ இங்கேருந்து கிளம்பி போயாச்சு. அங்கேயும் போயிட்டு ஒர்க் பண்றேன். எப்படியும் ஒரு 3 hours ஒர்க் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு 2 பேருக்கு நான் வந்து ஃபுல் ஹேர் ஸ்டைல், மேக்கப், சாரி டிராப்பிங் எல்லாமே பண்ணது. அப்போ எனக்கு சுத்தமா எனக்கு இப்படி அடிபட்டிருக்கு எதுவுமே தெரியல. நான் ஒர்க் பண்ணும்போது நான் பாட்டுக்கு கேஷுவலா இருந்து பண்ணிட்டே இருக்கிறேன். பண்ணி முடிச்ச அப்புறமா ஒரு 7 o'clock போல அங்க இருந்து கிளம்பிருப்போம். கிளம்பும் போது ஆட்டோல வர்றேன். ஓ மை காட், அப்பதான் பெயின் அப்புறம் திருப்பியும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆட்டோல அப்படியே தூங்கிட்டேன். எப்படியும் வர்றதுக்கு ஒரு 2 hours ஆயிருக்கும். திருநெல்வேலில இருந்து கன்னியாகுமரிக்கு வர்றது 2 hours தூங்கிட்டே. என்ன பண்றது, ரொம்ப பெயினா இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஒர்க் பண்ணும்போது தெரியாத பெயின் இப்ப எப்படி தெரியுது, அது எனக்கு என்னன்னே புரியல. அது ஏன் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகல, அந்த பெயினே நமக்கு தெரியல. பட் இப்போ அது ரொம்ப ஃபீல் ஆகுது. எதனால எதுவுமே தெரியல. அப்படியே ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போதுதான் நான் திங்க் பண்ணிட்டே வர்றேன், எப்படி நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், 2 பேரை கிளப்பி விட்டுருக்கோம், அப்பெல்லாம் எனக்கு பெயின் தெரியல, பட் இப்ப தெரியுது. அப்போ எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை பண்றோம், அது வந்து நம்ம ரொம்ப பிடிச்சி பண்றோம்னா நமக்கு அதுல எவ்வளவு பெயின் இருந்தா கூட அந்த டைம்ல நமக்கு வந்து தெரியாது. அதே நம்ம பிடிக்காம ஒரு ஒர்க்கை பண்றோம்னு வைங்களாம், லைட்டா ஏதாச்சும் பட்டா கூட அதை சாக்கு சொல்லிட்டே இருப்போம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு. பட் நம்ம பிடிச்சி பண்ணனால எனக்கு வந்து அந்த பெயின் வந்து என்னதான் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அந்த டைம்ல தெரியல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் என் லைஃப்ல எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. ஸோ எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருந்துச்சு. என்னடா இப்படி, அப்ப நம்ம பண்ற ஒர்க்கு நம்ம பிடிச்சுதான் பண்றோம் அப்படி. இந்த மாதிரி நம்ம லைஃப்ல சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது தான் நம்மளோட ஒரு கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கே புரிய வருது. எனக்கு அப்படிதான். இந்த மாதிரி ஆல்ரெடி எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல. இதுல இருந்துதான் எனக்கு வந்து ஓஹோ நம்ம பண்ற ஒர்க்கை நம்ம பிடிச்சுதான் பண்றோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி உங்க லைஃப்லயே மேபி நடந்திருக்கலாம். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.